நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரே டென்ஷனாக இருக்குதுங்க. எனக்கு ஒரே 1008 பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க அப்படின்னு சொன்னார். சரி, என்ன இவர் நம்ம நண்பர் தானே, சரி இவருக்கு என்ன 1008 பிரச்சனை இருக்கும், சரி ஒரு 2-3 பிரச்சனை தான் சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு கேட்டால் ஆரம்பித்தார். காலையில் நான் ஊருக்கு போகணுங்க, நைட்டெல்லாம் நல்லா தூங்கி எந்திரிக்கணும், காலையில் எந்திரிச்சு நான் குளிக்கணும், அந்த துணியெல்லாம் எடுத்து அயன் பண்ணணும், அப்புறம் அந்த புது சட்டையெல்லாம் எடுத்து பழைய சட்டையெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நான் ஒரு புது சட்டையாக பார்த்து நான் ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் அந்த பேக் எடுத்து நான் தோளில் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் பஸ் ஸ்டாண்டு போகணும். பஸ் ஸ்டாண்டில் போய் சிடியில் உட்காரணும். சிடியில் உட்காந்து கண்ட்ரைட்டர் வந்தாருனாக்கா அந்த காசு எடுத்து அவர்கிட்ட கொடுத்து டிக்கெட்டு வாங்கணும். அந்த டிக்கெட்டை வாங்கி நான் ஜோப்பில் வைக்கணும். சரி சரி, அடுத்த பிரச்சனையை சொல்லுங்கள். அப்புறம் நான் பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு போனால் வீட்டில் சம்சாரம் இருக்கும். சம்சாரத்தை பார்த்த சந்தோஷத்தில் சம்சாரம் என்னை சமைக்க சொல்லும். நான் போய் அப்புறம் அடுப்புக்கிட்ட நின்று அந்த தீப்பெட்டி எடுப்பேன். தீப்பெட்டி எடுத்து உரசி அடுப்பு பற்ற வைப்பேன். அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு சட்டி ஒன்று வைப்பேன். சட்டி வச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி அப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும். அரிசி வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரே ஒரு பருக்கு மட்டும் எடுத்து அப்படி நசுக்கி பார்ப்பேன். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். இவரோட அந்த 1008 பிரச்சனையை கேட்டோம்னா நமக்கு 1,08,000 பிரச்சனை நமக்கு வந்துடும் போல் இருக்குது. அப்பா, இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தப்பிச்சு போனதுக்கப்புறம் இந்த 1,08,000 பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்ட மாதிரி நமக்கு ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 1008 பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்கள நம்பி சரி சொல்லுங்கன்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. உங்களுக்கு 1,08,000 பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். தயவுசெய்து நீங்கள் கேட்டுறாதீங்க. 1008 பிரச்சனையோ ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க. தப்பிச்சுக்குங்க, சந்தோஷமாக இருங்க.